நீங்க இந்த வேம்பயர்லாம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாங்க நம்ம ஊர்ல இந்த ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்களே. இப்படிப்பட்ட இந்த ரத்த காட்டேரியெல்லாம் மனுஷங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வாழ்ற ஒரு விதமான டீமன், ஒரு விதமான பேய் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த வேம்பயர்லாம் உண்மையாவே இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். படத்திலையும் கதையாவும் சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்படிப்பட்ட ஒரு வேம்பயரை எலிசபெத் பத்தோரி அப்படிங்கிற உண்மையாவே வாழ்ந்த ஒரு பெண்ணோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வரலாறு திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது. பல இளம் பெண்களை தன்னுடைய அழகுக்காகவும் தன்னுடைய இளமைக்காகவும் கொடூரமா கொண்டு அவங்களுடைய ரத்தத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹிஸ்டரியில இருக்கிற கொடூரமான ஒரு 10 சைக்கோ கில்லர்ஸோட பேர் எடுத்தோம்னா அதுல எலிசபெத் பத்தோரியோட பேரை பார்க்காம நம்ம கடந்து போக முடியாது. கொடூரமா நடந்துகிட்ட இந்த எலிசபெத் பத்தோரி அப்படிங்கிறவங்க யாரு, இவங்க என்னதான் பண்ணுனாங்க, எப்படி இவங்க இந்த மாதிரி மாறினாங்க அப்படிங்கிறதுக்கான கிளியரான டீடைல் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்றதுக்கு எனக்கு பர்சனலா மோட்டிவேட்டா இருக்கும். So don't forget like and subscribe now. Let's get started. இந்த கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 500 வருஷம் பின்னாடி போகணும். ஆகஸ்ட் 7 1560ல தான் எலிசபெத் பத்தோரி பிறக்கறாங்க. இவங்க யூரோப்ல இருக்கிற ஹங்கேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கறாங்க. இவங்க பிறக்கும் போதே ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பு உள்ள ஒரு ராயல் ஃபேமிலியா தான் பிறக்கறாங்க. இவங்க மத்த பசங்க மாதிரி சின்ன வயசுல பெரிய ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணது இல்லங்க. சுத்தி இவங்களை பாத்துக்கிறதுக்கு எப்பயுமே ஆள் இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சமைச்சு போட்டுருவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாளிகையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேணும்னாலும் அது உடனே கிடைச்சிரும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இவங்க இருக்காங்க. இவங்க இருந்த காலகட்டம் இருக்குல்ல, அது ஹிஸ்டரியிலேயே ரொம்ப டேஞ்சரான காலகட்டம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட்லாம் அந்த டைம்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் கைய வெட்டுறது, ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டா ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நடுவுல வந்து அந்த ஆளை கட்டி போட்டு உயிரோட வச்சு கொளுத்துறது, இந்த மாதிரி பயங்கரமான பனிஷ்மெண்ட்லாம் அந்த டைம்ல போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் பார்த்து வளர்றாங்களா. இந்த பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கும்போது ஆப்போசிட்ல வந்து இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த பனிஷ்மெண்ட்லாம் இவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். இப்படி போயிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கையில தன்னுடைய 10வது வயசுல தன்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. இறந்து போறது சும்மா சாதாரணமா இறந்து போல, அப்பா இறந்து கொஞ்ச நாள் நோய்வாய்ப்பட்டு உடனே அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இந்த குறுகிய டைம்லயே தன்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போனதுனால எலிசபெத் ஒரு தனிமையான வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எலிசபெத் ஆன்டி கிளாரா அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோல்ல வராங்க. ஆன்டி கிளாரா அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு மோசமான கேரக்டரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா பணத்துக்காக தன்னுடைய கணவரையே கொண்டு இருக்காங்க. சாத்தான வழிபடுறது, இந்த நரபலி கொடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஈடுபடுவாங்களாம். இவங்க கூடவே எலிசபெத் இருந்ததுனால எலிசபெத்துக்கும் இந்த மூட நம்பிக்கை, இந்த பிளாக் மேஜிக் மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கப்ப 15 வயசான பெர்னான்ஸ்க்கு 11 வயசான எலிசபெத்தை கல்யாணம் பண்றதுக்காக முடிவெடுக்கிறாங்க பெர்னான்ஸோட பேரண்ட்ஸ். ஏன் இந்த முடிவெடுக்கிறாங்கன்னா எலிசபெத் ஏற்கனவே ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. அதே நேரத்தில் எலிசபெத் தான் வாரிசு. அதுவே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இந்த பெர்னான் அப்படிங்கிறவங்களும் ஒரு பெரிய ராயல் ஃபேமிலி தான். இவங்களுக்கு எல்லா சொத்தும் இருக்குது, அதிகமான சொத்துக்கள் குவிஞ்சு கிடக்குது. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஹங்கேரியில இருக்கிற அரசர் இருக்காருல, அவரை விட இவங்களுக்கு தான் அதிகமான சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னானுடைய பேரண்ட்ஸ் ஒரு பிளான் போட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிடறாங்க. இப்படி போயிட்டு இருக்கப்பே ஹங்கேரியில ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்குது. தன்னுடைய 15வது வயசுலயே போர்க்காலத்துக்குள்ள போயிடுறாரு பெர்னான்ஸ். இந்த பக்கம் என்கேஜ் பண்ண பையன் வந்து போருக்கு போனதுனால எலிசபெத் தன்னுடைய அரண்மனையில தனிமையிலேயே நாட்களை கழிக்கிறாங்க. அவங்க கூட சுத்தி எப்பயுமே பணிப்பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கப்ப எலிசபெத்துக்கு இடையில கல்யாணம் நடக்குது. ஆனா போர் முடியற மாதிரி தெரியல. இங்க கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் பெர்னான்ஸ் வந்து போருக்கு போயிடுறாரு. அதிகமான நேரத்தை இந்த பக்கம் போர்லயே பெர்னான்ஸ் செலவு பண்ணதுனால எலிசபெத் இந்த பக்கம் பிரெக்னன்ட் ஆகாம இருந்திருக்காங்க. அப்பதான் பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எலிசபெத்துக்கு ஞாபகம் வருது. தனக்கு குழந்தை பிறக்கணும்னா சில பிளாக் மேஜிக்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருந்த ஒரு சூனியக்காரி கிட்ட போயிட்டு சில விஷயத்தெல்லாம் கேட்டு பிளாக் மேஜிக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பெர்னானும் போர்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம தன் வைஃப் கூட டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணதுனால அடுத்தடுத்து 5 குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது. ஒரு டைம்ல இந்த பெர்னானோட மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா போர்ல தாக்காட்டின ஆக்ரோஷமான விஷயம்லாம் இருக்குல்ல, எதிரிகளை கொல்றது, தங்கிட்ட மாட்டின எதிரிகள்லாம் அணுவா சித்திரவதை பண்றது, இந்த மாதிரி பல பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால அந்த விஷயத்தை அரண்மனையில இருக்கிற வேலையாட்கள், பணிப்பெண்கள் எல்லார்கிட்டயுமே அந்த ஆக்ரோஷமான முகத்தை காட்டுறாரு. அவங்க எல்லாரையுமே கொடூரமா சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் பெர்னானை விட எலிசபெத்துக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது, இந்த நரபலி கொடுக்கறதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சு வளர்ந்ததுனால ரத்த வெறி இவங்களுக்குள்ள மறுபடியும் வளர ஆரம்பிக்குது. தான் சுத்தி இருக்கிற பணிப்பெண்கள் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கப்ப எலிசபெத் அரண்மனையில பணிப்பெண்களா இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எலிசபெத் பார்த்து கேட்கப்படுது. எலிசபெத் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் தொற்று நோய் வந்துருச்சு, இதனால இவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த சொல்றாங்க. பட் அந்த ஊர்ல இருக்கிற சர்ச்சுக்கு இந்த விஷயத்துல சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த சர்ச்சில் இருக்கவங்களுக்கு எந்த இடத்துல எந்த தொற்று நோய் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியும். எலிசபெத்துடைய அரண்மனையை சுத்தி யாருமே கால்ராவால இறந்து போகல. அப்படி இருக்கிறப்ப எலிசபெத்துடைய அரண்மனையில மட்டும் எப்படி கால்ராவால இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகம் எழும்புது. இத பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் முடிவு பண்றப்ப எலிசபெத்துடைய கணவர் பெர்னான்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து சர்ச்சில் இருக்கிற அந்த மேல் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் காசு கொடுத்து இந்த விஷயத்தை அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பெர்னான்ஸ் இங்க வந்து ஒரு விஷயத்தை எலிசபெத் கிட்ட தெளிவா சொல்லிடுறாரு. நீ யார வேணாலும் எப்படி வேணாலும் டார்ச்சர் பண்ணிக்க, ஆனா யாரையும் தயவு செஞ்சு கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டு போயிடுறாரு. இது நடந்து 1.5 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரதில்லை, எல்லாமே நார்மலா தான் இருக்குது. பட் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பெர்னான்ஸ் போர்ல ஏற்பட்ட
ஒரு காயத்தினாலையும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாரு. அதுக்கப்புறம் தான் எலிசபெத்தோடைய உண்மையான ஆட்டமே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இனிமே எலிசபெத்தை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஹங்கேரியாலேயே அதிகமா பணம் வச்சிருக்கிற ஒரு பெண்ணா எலிசபெத் மாறுறாங்க. இதனால முன்னாடி நடந்ததை விட பல பெண்களை கொடூரமா கொல்றாங்க. இதனால அரண்மனைக்கு யாருமே பணிப்பெண்ணா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் முடிவெடுத்து தன்னுடைய குழந்தைங்க யாரையுமே அந்த அரண்மனைக்கு பணிப்பெண்ணா அனுப்புறது இல்ல. இந்த விஷயம் ஸ்டாப் ஆனவனே எலிசபெத் இன்னொரு பிளான போடுறாங்க. தனக்குன்னு ஒரு ஸ்கூலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல ராயல் ஃபேமிலியில இருக்கிற பெண் குழந்தைகளை மட்டும் சேர்க்கலாம். அந்த பெண் குழந்தைகளுக்கு எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நாங்க சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ண வெளியிடுறாங்க. இது கேட்டவனையுமே சுத்தி இருக்கிற எல்லா ராயல் ஃபேமிலியுமே தன்னுடைய பெண் குழந்தையை கொண்டு வந்து இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. பட் எலிசபெத் அந்த ஸ்கூல்ல படிச்ச பணக்கார குழந்தைகளே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை பெருசாகி ராயல் ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கிற மன்னர்கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பொதுவா அந்த மன்னர்கள் எல்லாம் இந்த அடிமையா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுடைய பேச்சை தான் கேட்க மாட்டாங்க. ஆனா ராயல் ஃபேமிலியில உள்ள ஏதாவது ஒரு குழந்தைக்கு பிரச்சனைனா விசாரணையை ரொம்ப சீரியஸா ஆரம்பிச்சு அது ஒரு நேஷனல் இஷ்யூ பிரச்சனை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எலிசபெத்தையும் எலிசபெத் கூடவே இருக்கிற ஒரு 5 பேரையும் கூட்டு விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிய வருது. எலிசபெத்துக்கு இளமையை எப்பயுமே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூட நம்பிக்கைக்காக எலிசபெத் இந்த இளம் பெண்கள், வெர்ஜின் பெண்கள் இவங்க எல்லாரையுமே ஒரு சீக்ரெட்டான ரூம் கூட்டிட்டு போயிட்டு அவங்க எல்லாருமே கொடூரமா கொன்னு இருக்காங்க. இவங்க எல்லாருமே கொன்னு அவங்களுடைய ரத்தத்தை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அந்த ரத்தத்துல இவங்க குளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்றதுனால தன்னுடைய இளமையை எப்பயுமே தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையினால பல நூறு பெண்களை காவு வாங்கியிருக்காங்க எலிசபெத். முக்கியமா எலிசபெத்தோட பணிப்பெண் கொடுத்த ஒரு வாக்குமூலம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கலப்புனுச்சு. எலிசபெத் வந்து கொல்றாங்கல்ல, இவங்க யார் யாரெல்லாம் கொன்னாங்க அப்படிங்கறத ஒரு டீட்டெயிலா எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு டீட்டெயிலை இந்த பணிப்பெண் பார்த்ததாவும் அதுல கிட்டத்தட்ட ஒரு 650 இளம் பெண்களுடைய பேர் இருந்ததாவும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அந்த அரசாங்கத்தையே புரட்டி போடுது. இதை கேட்டோனே எலிசபெத்தை கொல்லலாம் செய்யல. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா, அதனால அவங்க இருந்த அரண்மனையுடைய பேஸ்மெண்ட்லயே இவங்களை அடைச்சிடுறாங்க. அந்த எலிசபெத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ ஒரு 5 பேர், இவங்க எல்லாருமே பொதுமக்கள் முன்னாடி கட்டி வச்சு உயிரோட வச்சு எரிச்சிட்டாங்க. இது நடந்து கொஞ்ச நாளே எலிசபெத் அந்த சிறைச்சாலையே உயிரை விட்டுறாங்க. அதே நேரத்தில் வரலாற்றிலேயே அதிகமான பேரை கொடூரமா கொண்ட ஒரு சைக்கோ கில்லர் பெண் அப்படிங்கிற பேரு எலிசபெத் பெத்தோரிக்கு தான் இருக்கு. நீங்க எலிசபெத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் மக்களே.